அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங்கில் பேக்கேஜை எப்படி நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னா நம்ம ஒரு பிளான் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேக்கேஜிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, எந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட கொண்டு போக போகிறீங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ மார்ஜின் இருக்குது, ஏன்னா அந்த மார்ஜின் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பிஸ்னஸ் மாடலை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது அந்த பேக்கேஜை நம்ம எப்படி சூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது சிம்பிளான டாபிக் தான். இது பல வருஷமாக நீங்கள் டைரக்ட் செல்லிங் பண்ணிருந்தீங்கன்னா ஈஸியாக புரியும். பட் ஃப்ரெஷராக இருக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற இந்த மாதிரியான டைரக்ட் செல்லிங் சாஃப்ட்வேர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், MLM சாஃப்ட்வேர் போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். உங்கள் பிஸ்னஸ்க்கும் ஒரு சாஃப்ட்வேர் வேணும்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம வெப்சைட் மட்டும் இல்லாமல் ஆப்பும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நீங்கள் நம்ம எப்போதும் வெப்சைட்டில் மட்டும் ட்ராவல் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் பண்ணுற சாஃப்ட்வேர் மொபைல் அப்ளிகேஷனாக வேணும், அல்லது நீங்கள் விண்டோஸில், லினக்ஸில் எதில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் நமக்கு ஒரு அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆப் நமக்கு தேவைப்படும். ஓகேவா? ஸோ அதுக்காக உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி மொபைல் அப்ளிகேஷனை பண்ணி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பேக்கேஜஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் ஐடி போட போகிறோம், அடுத்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறோன்னா அந்த கம்பெனியில் சொல்லுவாங்க ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் இருக்குது, 2000 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ், 3000 ஒரு பேக்கேஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஸ்டாட்டிக்கான பேக்கேஜஸ், இது மாறாது. ஓகேவா? சிலங்க 1000ங்கிறது 2000, 3000, ஃபியூச்சர் என்ன பண்ணுவாங்க 5000க்கு ஒன்று போடுவாங்க, 10,000க்கு கொடுப்பாங்க. ஏன்னா அந்த பேக்கேஜஸ் தகுந்த மாதிரி ப்ராடக்டை கொடுப்பாங்க. ஓகேவா? இன்னொரு டைப் இருக்குது டைனமிக் பேக்கேஜஸ். டைனமிக்னா பிட்வீன். இப்போ நீங்கள் 100 ரூபாயிலிருந்து ஒரு 2000 ரூபா, 3000 ரூபா அல்லது 1 லட்சம் வரைக்கும் நீங்கள் ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, நமக்கு அந்த மார்ஜினை நமக்கு பிரித்து கொடுப்பாங்க. இப்போது நம்ம 2 விஷயம் பார்த்தோம். ஒன்று ஸ்டாட்டிக்காக இருக்கிறது, அப்புறம் டைனமிக்காக பிட்வீன். இப்போ 100 ரூபாயிலிருந்து 1 லட்சம் வரைக்கும் அந்த பேக்கேஜஸ் மாறுபடும். நீங்கள் எந்த பொருள் வாங்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சேல்ஸ் இன்சென்டிவ் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும். ஸோ நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் இந்த பிளானை பற்றிலாம் பேசும்போது நாங்கள் கேட்குற விஷயம் என்ன பேக்கேஜ் தான் கேட்போம். ஏன்னா பல வகை இப்போ டைனமிக்காக பேக்கேஜ் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாஃப்ட்வேரை வடிவமைக்கணும். இதே ஒரு குறிப்பிட்ட பேக்கேஜ் சார், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 பேக்கேஜ் தான் இருக்கும், ஒரு 10 பேக்கேஜ் தான் இருக்கும், அதுக்கு மேலே வராது. ஏன்னா இது எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர் நடத்துகிறவங்க அந்த பொருளை எங்கேருந்து வாங்குறாங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மேனுஃபேக்சர் கிட்ட மட்டும் தான் வாங்குவாங்க. அப்படிங்கும்போது குறிப்பிட்ட பேக்கேஜை அவங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆனால் ஒரு சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, பல வகையான இடங்கள்லேருந்து என்ன பண்ணுவாங்க, மாறி மாறி வாங்குவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு கம்பெனியில் 100 ரூபாய்க்கு பொருளை வாங்கி அதை ஒரு 300 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. அதில் கிடைக்கிற 200 ரூபாய் என்ன பண்ணுவாங்க, இன்சென்டிவாக நம்ம கொடுப்பாங்க. இன்னொரு கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க, ஒரு 2000 ரூபாய்க்கு பொருளை வாங்கி ஒரு 5000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணி அதில் வர மார்ஜினை நமக்கு ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பேக்கேஜை நீங்கள் சூஸ் பண்ணுறதுல தெளிவாக இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் எங்ககிட்ட சொல்லும்போது, ஸோ இதுதான் சார் பேக்கேஜ், இப்போ 2000 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ், 3000 ரூபாய்க்கு பேக்கேஜ் நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக வச்சு கொடுத்துருவோம். ஆனால் சார் இப்போ 10,000லேருந்து 1 லட்சம் வரைக்கும் உள்ள பேக்கேஜ்னா நாங்கள் எப்படி எடுத்துக்குவோம்னா, 10,001 ஒரு பேக்கேஜ் தான், 10,002 ஒரு பேக்கேஜ் தான், அதேமாதிரி 20,003 ஒரு பேக்கேஜ் தான். இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேவா? இல்லைன்னா பேப்பரில் நீங்கள் எழுதி கொடுக்கணும். 10,000க்கு ஒன்று சார், 20,000க்கு ஒன்று, 30,000க்கு ஒன்று, 40,000க்கு ஒன்று, இந்த மாதிரி 10,000 இன்க்ரிமெண்ட்டாக போய் ஒரு 10 லட்சம் வரைக்கும் போகும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இதே ஒரு 1000 ரூபாய்க்குன்னா 1000 10,000 சார் பேக்கேஜ் இருக்குது, 1000, 2000, 3000, 4000 சொல்லிட்டு இந்த மாதிரி போகும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வடிவமைச்சு கொடுப்போம். ஸோ என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் மேக் பண்ண போகிறீங்க, பேக்கேஜை சூஸ் பண்ணுறதுல ரொம்ப குழப்பமாக இருந்துச்சுனாலே அதுக்கப்புறம் பிளானை கண்டிப்பாக சரியாக சொல்ல முடியாது. எங்கேவா அதேமாதிரி கஸ்டமர்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க, சாஃப்ட்வேர் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் யூடியூப்பை பார்த்து பண்ணுறேன், நான் யூடியூப் அனுபவம் இருக்கும், அல்லது நான் இது வரைக்கும் நான் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணல, பட் நான் புதுசாக பண்ண போகிறேன் அப்படிங்கிற தாட்டில் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நான் ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கேன், அதனால் நான் பண்ண போகிறேன்னா ஈஸியாக நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ள வரலாம். அதே மாதிரி நாங்கள் ஸ்கிரிப்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷனோ அடுத்து வெப்சைட்டோ வேணும்னாங்கன்னா நம்ம இங்கே கேட்குறது பிளான் தான் கேட்போம். சார் பிளான் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இந்த பிளானை பேஸ் பண்ணி நம்ம சாஃப்ட்வேர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பட் நமக்கு எல்லாமே ஒர்க் ஆகும். இந்த ஸ்கிரிப்ட், ரெஜிஸ்டர், லாகின், இன்கம்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகும். இல்லை எனக்கு டிசைன் தான் முக்கியம்னா காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா நம்ம சிலவங்க சொல்லுவாங்க,
சார் நான் பேக்கேஜ் கம்மியான பேக்கேஜ் தான் சார். அதாவது என்கிட்ட சொன்ன விஷயங்கள் சொல்கிறேன். வெறும் ரூ. 10 தான் சார் இந்த பேக்கேஜை ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், கம்மியான பட்ஜெட்டில் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கும் பேக்கேஜஸ்க்கும் சாஃப்ட்வேருக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக கூட கொடுங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் சாஃப்ட்வேருக்கு ஒரு காஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒதுக்க தான் செய்யணும். ஏன்னா மந்த்லி மெயின்டெனன்ஸு, சர்வரு, டொமைன், அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பண்ணுற சாஃப்ட்வேரில் செக்யூரிட்டி இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஹேக் ஆகும், டூப்ளிகேட் ஐடிஸ் நிறைய வரும். அப்போது நான் வந்து கம்மியான பேக்கேஜ் தான் சார் வைக்கிறேன், அதனால எனக்கு கம்மியான பட்ஜெட்டில் பண்ணுங்கனாலும் அது கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், புதுசாக போகும்போது என்ன பண்ணாங்க, ஒரு ஐடி கார்டு மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஐடி கார்டுக்கு ஒரு ரூ. 50 100 வாங்குவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுவாங்க, சில கம்பெனி உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஒரு ஒரு ரூ. 100. ஓகேவா? அதுக்கப்புறம் பேக்கேஜஸ்க்கு தனியாக வச்சுருப்பாங்க. ஓகேவா? அப்போ அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா அந்த ரூ. 100 எதுக்காகனா, அந்த வெப்சைட்டில் வந்து சர்வருக்கு, ஹோஸ்டிங்க்கு, இதுக்கு லைஃப் டைம் ஃபீஸாக ரூ. 100 150 வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் உள்ள வந்து என்ன பண்ண முடியும், அந்த பொருளையோ அதையும் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வாங்க முடியும், ஒர்க் பண்ண முடியும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, அதாவது ஒரு பேக்கேஜ் சூஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான். சரி, நீங்கள் தான் என்ன பண்ணணும், எங்கேருந்து பொருளை வாங்குறீங்க, எப்படி விற்கிறீங்க அப்படிங்கிறது தெரியும். பேக்கேஜில் 2 டைப் இருக்குது. ஸ்டாட்டிக் இருக்குது, டைனமிக் இருக்குது. ஸ்டாட்டிக்னா வந்து குறிப்பிட்ட பேக்கேஜ் 10,000 5,000 இது மாறாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1000லேருந்து ஒரு 10,000 வரைக்கும் சில பேக்கேஜஸ் இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மாறாது. ஃபியூச்சரில் அப்படியே எக்ஸ்ட்ரா பேக்கேஜஸ் வரும். பட் வந்து பிட்வீன் இதில் வராது. ஆனால் டைனமிக்கில் வந்து அப்படி கிடையாது. ரூ. 1 இருக்கும், ரூ. 100 இருக்கும், ரூ. 101 இருக்கும், மாறி மாறி இருக்கும். ஓகேவா? மேலும் இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. பட் பேக்கேஜஸ் சூஸ் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மொபைல் அப்ளிகேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், வெப்சைட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் என்ன மாதிரி பிளான்னாலும் சரி தான். இப்போ பைனரியோ, மேட்ரிக்ஸோ, ஆர்ஓயோ அல்லது எந்த மாதிரி பிளான் கொடுத்தாலும் நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்க தயாராக இருக்கோம். உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கும். மேலும் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.